பார்வதியை நம்பின சபரிக்கு கடைசியில பார்வதி கையாலே குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேம்ல பார்வதி பண்ணியிருக்காங்க. அடுத்து பிக் பாஸ் அந்த 3 ரவுண்டு ட்விஸ்ட் வச்சு கடைசியில ஒருத்தர் வின் ஆயிருக்காரு. அந்த வின்னர் யாருன்றது கமருதீன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபுட்டுல அந்த கிராசரிஸ் இஷ்யூ சின்னது இருக்கு, அதை பத்தியுமே சில விஷயங்கள் பார்வதி பேசுறாங்க. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க, லைக்கும் போட்டுருங்க. மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்வதி கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. பட் அந்த தேர்ட் ப்ரோமோ ஒன்று நடந்துச்சு இல்லையா, அந்த புரளி பேசிட்டு இருப்பாங்களே, புரளி பேசுவது தப்பு தான், நான் அதை அங்கீகாரமும் ஆதரவும் செய்யலை, ஓகே. பட் அதை தைரியம் தான், முன்னாடி போய் பேசணும், பின்னாடி மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. எப்பவுமே பின்னாடி பேசிட்டு இருந்தா அது நல்லது இல்லை, அதுவுமே ஒரு டிராபேக் தான். அது போன வீடியோல சொல்ல மறந்துட்டு அதை இங்கேயும் கன்வே பண்ணிடுறோம், ஓகே. இப்போ அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் ஆக முதல் ரவுண்டு 4 பேர் இருக்காங்களே, எஃப்ஜே, சபரி, கமருதீன் மற்றும் துஷார், இந்த 4 பேர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன சொல்லிட்டாருன்னா பிக் பாஸ், இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ண வர முடியாது, ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்ன ஆயிட்டாங்க, ஓகே நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம், இதுல யாருக்குமே பார்ஷியாலிட்டி காட்ட வேணாம் அப்படின்ற முடிவு எடுத்துறாங்க. ஏன்னா 4 பேருமே அவங்க டீம்மேட்டு, அதனால நம்ம ஜென்ரலா இருப்போம், அதை மீறி அவங்க யார் எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதுல முதல்ல எலிமினேட் ஆகிறது யாருன்னா எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜே டார்கெட் பண்ணி தூக்கியாச்சு, எஃப்ஜே போயாச்சு. மிச்சம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல தான் பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. முதல் ரவுண்ட்ல எஃப்ஜே அவுட்டு, 2வது ரவுண்ட்ல பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, உங்களுக்கான டிஃபெண்டரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதுல பிக் பாஸ்ல இருந்து ஒருத்தர், சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து ஒருத்தர், ஒரு ஆண் ஒரு பெண் எடுக்கணும் அப்படின்றது தான் ரூல். சபரி வந்து என்ன பண்ணார்னா, இந்த சைட்ல இருந்து விக்கலஸ் விக்ரமும் சபரியும் ரொம்ப க்ளோஸ் பாண்ட்ல இருக்காங்களா, அதனால விக்கல்ஸ் எடுத்துட்டார். அந்த சைடு ஒரு பொண்ணு எடுக்கணும்ன்றதுக்காக யாரை சூஸ் பண்ணாங்கன்னா பார்வதியை செலக்ட் பண்றாங்க, கரெக்ட். இந்த பக்கம் யாரு, கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அப்சராவும், அந்த பக்கம் வந்து வினோத்தையும் செலக்ட் பண்ணிட்டார். அடுத்து 3வதா இருந்த துஷார் வந்து பாத்தீங்கன்னா பிரவீனையும் இவங்களையும் செலக்ட் பண்ணிட்டார், ரம்யாவும் செலக்ட் பண்ணிட்டார். இதுதான் அந்த 3 பேரோட செலெக்ஷன் ப்ராசஸ். இதுல என்ன பண்ணிட்டாங்க, ரம்யா உடனே இது நடந்துட்டு என்ன பண்ணோம், பார்வதியை செலக்ட் பண்ணா, பார்வதி சபரிக்காக தானே கேம் விளையாடணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சபரி சொல்றதையும் விக்கல் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இங்க போயிட்டு யாருக்கிட்ட, கானாவிநாத், அப்சரா மற்றும் கமருதீன் கூட சேர்ந்துக்கிட்டு, சபரி ஜெயிக்க கூடாது, அவன் ஜெயிக்க மாட்டான், நான் அவன் சொன்னதை நான் செய்ய போறதில்ல, நான் இப்படி வந்து நின்னுக்கிறேன் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு சபரி ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனோ எண்ணமோ உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க சபரி செலக்ட் பண்ணும்போது இல்ல சபரி நான் வரல, எனக்கு உங்க கூட விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்றத ஓப்பனா சொல்லியிருக்கலாம். ஆனா அங்க ஓப்பனா சொல்லாம சபரி கூட போய் சேர்ந்துட்டு அவனுக்காக விளையாடுறான்ற மாதிரி உன்னை தேர்ந்தெடுத்து ஒரு நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கான். அவன் நம்பிக்கை வச்சவன் முதுகுல குத்துறது, இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் மக்களே, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அண்ட் கேவலமான ஒரு செயல் பண்ணியிருக்கிறது பார்வதி. என்னதான் இது கேமு ஸ்ட்ராட்டஜி நீங்க சொல்லலாம், ஆனா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜில நீங்க ஒருத்தர் நம்பி உன்னை வரும்போது அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையை காப்பாத்தாம இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். ஒண்ணு நம்பிக்கையா விளையாடி இருக்கணும், எய்தர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஒரு வாக்குக்காக விளையாடி இருக்கணும், அதை விளையாடல. 2வது இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், அதை 2மே பண்ணல. அங்க நம்பிக்கையும் கொடுத்துட்டு இங்க வந்து ஏமாத்தி விளையாடுறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. இங்க பேசுறாங்க யாருக்கிட்ட, ஒரு பக்கம் கமருதீனும் அப்சரா மற்றும் வினோத் மற்றும் பார்வதி பேசுறாங்க. இது அழகா கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. கெமி எடுத்துட்டு போய் அங்க கன்வே பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் கெமி எடுத்துட்டு போயிட்டு இவங்க கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க. அதுவும் தெரிஞ்சிருது. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே பார்வதி பயங்கரமா செலிப்ரேட் பண்றது, குதிக்கிறது, இதெல்லாம் பண்றது இருக்கட்டும். இருந்ததுக்கு அப்புறம் சபரி ஓகே நான் நியாயமா தான் விளையாடி இருக்கேன்ற மாதிரி சபரி வந்துடுறாரு. எஃப்ஜே எல்லாம் கொண்டாடுறாரு, ஆமாடா நீ நியாயமா தான் விளையாடி இருக்க, நீ ஒரு வெற்றியாளர் தான்டா அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா என் போட்டோ எடுக்கும் போதும் மட்டும் அப்ப தெரிஞ்சதா, அப்போ எவ்வளவு இதுவா இருந்தது, அதே தானே உனக்கும் இப்ப அப்படின்றதே சொல்றாங்க. பட் டிஃபரன்ஸ் இருக்கு பார்வதி. அந்த இடத்துல பார்வதியை டைரக்டா எடுத்து அட்டாக் பண்ணாங்க, அது குரூப் கேமா இருந்துச்சு. இது ஓகேவா, பிக் பாஸ் விசஸ் சூப்பர் டிலக்ஸா இருந்துச்சு. சபரி முன்னதான் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண விஷயம் அது. ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சபரி ஜெயிக்க கூடாதுன்னு இன்டென்ஷன் இருந்துட்டு அங்க நம்பிக்கை கொடுத்து பண்றது, இட் இஸ் டிஃபரன்ஸ். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க, தயவு செய்து அதை சொல்லிட்டேன். அது என்னதான் உங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ. இது வந்து ஒரு விதமான முதுகுல குத்துறது தான் அப்படின்றதான். அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இது நடந்து முடிஞ்சிச்சா, அடுத்து ஃபைனல் ரவுண்ட். ஒரு பக்கம் துஷாரு, இன்னொரு பக்கம் கமருதீன். பிக் பாஸ் இந்த ரவுண்ட்ல என்ன சொல்றாருன்னா, உங்க போட்டோவை நீங்களே எடுத்துக்கலாம்,
இல்ல மத்தவங்கள போட்டோ கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் போட்டோ எடுத்துட்டாரு. துஷாரும் வந்து சுத்திக்கிட்டு வர போறாரு, அந்த வச்சிட்டு இருக்க போர்டுல இருந்து சுத்திட்டு வர போறாரு. துஷார் போட்டோ எடுத்துட்டு ஓடுற டைம்ல கரெக்டா கையை போட்டு லாக் பண்ணிட்டாருங்க. இவரு கானா வினோத் லாக் பண்ணதுதான் துஷாரால நகர முடியல. எடுத்துட்டு போய் வச்சுட்டு கமருதீன் வின் பண்ணதுல பயங்கர சந்தோஷம். பார்வதினா குதிச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா பார்வதிக்கு அந்த டீம்ல ஒரு பக்கம் துஷாரும் வரக்கூடாது, சபரியும் வரக்கூடாதுன்றதான் இன்டென்ஷன் இருக்கலாம், நான் தப்பு சொல்ல. அதுக்கப்புறம் பயங்கரமான கொண்டாட்டம், பயங்கரமான செலிப்ரேஷன், இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருந்தது. ஓகே, இது ஒரு பக்கம். ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்தது வாங்கியிருக்கிறது கமருதீன் அப்படின்றது மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து நாங்க சாப்பாடு உங்களுக்கு போடுறோம், நீங்க எத்தனை நாள் எங்களுக்கு போட்டீங்களா நாங்க போடணுன்ற மாதிரி சுபிக்ஷா ரெக்வஸ்ட் பண்ணும்போது கூட நாங்களாம் போட மாட்டோம், நாங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க உட்காந்து பேசுறது. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இவங்க இருக்காங்கல்ல, யாரு, பார்வதி, சில கம்ப்ளைண்ட் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, ஸோ இங்கேயும் நிறைய விஷயங்கள் விஷ பாட்டில்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு. அப்ப பார்வதி, இப்ப நீங்க பண்ணீங்களே அதுக்கு பேர் என்ன, அதுவும் விஷம் தானே, நீங்க போயிட்டு சபரிக்கு ஒண்ணு பண்ணீங்களே அது விஷம். இதே பார்வதிக்கு யாராவது கூட இருந்துட்டு அந்த நபர் துரோகம் பண்ணிட்டா பார்வதி அதே மாதிரி இருப்பாங்களா? நம்பிக்கை துரோகம் பண்றிய, வெக்கமா இல்ல, என்னடா டே இப்படிலாம் ஏமாத்துறேன்னு பேசக்கூடிய ஆள் தானே, கரெக்டா இல்லையா? பேசக்கூடிய ஆள் தானே பார்வதி. ஸோ பாத்துங்க, இதுதான் இது ஒரு பக்கம். இதுல என்னன்னா, சாப்பாடு கிராசரிஸ்ல ஒரு பிரச்சனை வருது சூப்பர் டீலக்ஸ்ல. ஒரு பக்கம் சாப்பாடு பத்த மாட்டேங்குது கம்ப்ளைண்ட், அந்த 3 பேர் மட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திவாகர் பேசுறாங்க, பார்வதி பேசுறாங்க. அதுல எல்லாருக்கும் நியாயமா ஃபுட்டு வச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் வருது. இதுல நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த சாக்லேட் டிப் பாட்டில் வந்துச்சுல, அதை என்ன பண்ணிட்டாங்க, திவாகருக்கு அவ்வளவா கொடுக்காமையே ஒரு பக்கம் வியானா இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அவரும் சாப்பிட்டு இருக்காரு, பட் நீங்க சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிடல. ஸோ ஈக்குவாலிட்டி அந்த ஃபுட்டை பிரிச்சு கொடுக்கணும், அந்த ஈக்குவாலிட்டி அந்த டீம்ல இல்ல அப்படின்றது கிளியரா தெரியுது. ஒண்ணு, அந்த இடத்துல திவாகர் கொடுக்காம சாப்பிட்ட வியானா தப்பு. ஓகே, இது ஒண்ணு நடக்குது. அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கணக்கு கேக்குதுங்க இதுங்க, கணக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நேத்து நீங்க சிக்கன் சாப்பிட்டீங்க, நான் என்ன சாப்பிட்டேன், புரோட்டீன் அதுல அதிகம் இதுல இல்லையே அப்படின்னாங்க. சிக்கனுக்காக தானே வெஜிடபிள் கொடுத்தாங்க, அவங்க சிக்கன் சாப்பிட்றாங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதுக்கு வெஜிடபிள் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப வெஜிடபிளும் சிக்கனும் சரியா போச்சு. அதை தாண்டி நேத்து 3 தோசை கொடுத்துருக்காங்க, தோசை பேட்டர்ல இருந்து 3 தோசை பார்வதி கொடுத்துருக்காங்க. மிச்ச ரிமைனிங் கேர்ள்ஸ் எல்லாம் 2 தான் சாப்பிட்டுருக்காங்க. இந்த தோசையும் 3 சாப்பிட்டது கேவலமா இதுன்ற மாதிரி கேவலமா சொல்றாங்க. ஐ மீன் 3 தோசை சாப்பிட்டீங்க, அதை வந்து அதையும் கேட்கறாங்க, இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பார்வதி சொல்றாங்க. அது எப்படி சொல்ல முடியும் பார்வதி? ஸோ தோசைன்றது எல்லாருக்கும், அந்த ஒரு பேட்டர்னா ஒரு பாக்கெட் இருக்குன்னா அந்த பாக்கெட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் ஈக்குவலா போகணும். அதை விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு தோசை எல்லாருக்கும் 2, நீங்க 3 சாப்பிட்டு இதுல இதை வேற பேசுறாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே, எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் திவாகர் வந்து பெண்களா இருக்காங்கன்றதால கூச்சப்பட்டு அவர் கேட்காம போயிட்டாரு. இது இவருடைய தவறு தான். ஓகே, அது அவங்களுடைய தவறுன்னு சொல்ல முடியாது, இது இவங்களுடைய தவறு தான். இவர் போய் கேட்டிருக்கணும், கேட்காம விட்டது இவரோட தவறும். அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 தோசை தான் அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 தோசைன்றது தோசை மாவோட தோசை, கோதுமை தோசை நீங்க எக்ஸ்ட்ரா எத்தனை வேணாலும் அங்க வாங்கிக்கலாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து. ஸோ இதுல சூப்பர் டீலக்ஸ்ல 2 தோசைனா நார்மல் மாவு வச்சு பண்ற தோசை 2, அதுதான் கணக்கே தவிர்த்து சூப்பர் இதுல போயிட்டு நீங்க எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம், அதை தான் மெயினா சொன்னாங்க. ஏன்னா இங்க ஈக்குவாலிட்டியா போகணும், ஒரு கவர்ல வருதுன்னா அதுல 10 தோசை வருதுன்னா அந்த 10 தோசை ஈக்குவலா பிரிக்கணும்ன்றதான் இன்டென்ஷன். இல்ல மேல கொடுக்கணும் கொடுக்க கூடாதெல்லாம் யோசிக்கல. அந்த பாயிண்ட்ல அவங்க கரெக்டா பிளான் பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்க. ஆனா இதுல பார்வதி போயிட்டு 3 தோசை சாப்பிட்டது இது எவ்வளவு, அது கேட்கறாங்க எவ்வளவு கேவலம்ன்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இது போய் பண்ணதா இருக்கட்டும், வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர். மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.